அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் இந்த பூமியில் அநேக காரியத்தை அறிந்து வைத்திருப்பீர்கள், அநேக விஷயங்களை அறிந்து வைத்திருப்பீர்கள், அநேக வேலைகளை அறிந்து வைத்திருப்பீர்கள், அநேக நன்மைகளை அறிந்து வைத்திருப்பீர்கள். அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த பூமியில நீங்கள் எதை வேணாலும் அறிந்து கொள்ளலாம், எதை வேணாலும் தேடி போகலாம், எதை வேணாலும் தேடி போய் பெற்றுக்கொள்ளலாம், எதை வேணாலும் நேசிக்கலாம். ஒன்றே ஒன்றுதான், அவரை நீங்கள் நேசிப்பீர்களானால், அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால், அவரை நீங்கள் அறிவீர்களானால், அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறதா. இந்த பூமியில் இந்த நாட்களில் எதையோ நம்ம அறிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓடி 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 அநேக காரியத்தில் இளைத்து போய் கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தில் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தில் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தில் ஆறுதலை இழந்து கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், நீங்கள் அறிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது சரியா என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அவர் அதற்குத்தான் தெளிவாய் சொல்லுகிறார், மகளே மகனே, என்னை மாத்திரம் நீ தெளிவாய் அறிந்து கொள்வாயானால், என்னை மட்டும் நீ தெளிவாய் புரிந்து கொள்வாயானால், உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் கொடுப்பது அதிக உறுதி என்று ஒரு வேத வசனத்தின் மூலியமா இந்த காலை வேளையில் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அந்த வேத வசனத்தை வாசித்து பார்ப்போமா? யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வேண்டுதல் உங்களிடத்தில் வைக்கிறார். என்ன வேண்டுதல் தெரியுமா? மகனே மகளே, என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னை தெரிந்து கொள்ளுங்கள், என் வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், என்னை அனுப்பின பிதாவை அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி அறிந்து கொள்ளுங்கள், நான் கொடுத்த கட்டளை அறிந்து கொள்ளுங்கள், நான் கொடுத்த அநேக நல் வசனங்களை அறிந்து கொள்ளுங்கள், அந்த வசனத்தை தேடி வாசியுங்கள், உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று அவர் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் தெளிவுபடுத்துகிறார். அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்களே. யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமா? அவர் கொடுத்த வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? பிதாவை அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வேத வசனத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அதாவது இந்த நாட்களில் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கும், அநேக வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் வருடங்கள் பிறக்கும் போது நீங்க எடுத்திருப்பீர்கள். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தங்கள் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அவர் எதற்காக தெரியுமா இவ்வளவு வைராக்கியமா சொல்லுகிறார்? ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னு கேட்டா, நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வந்தார். பிதா அனுப்பும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வந்தாராம். அந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களிடத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையில நீங்க முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையில உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னும் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை விடக்கூடாதபடி அநேக அசுத்தாவிகளும், அநேக பிரிவினின் ஆவிகளும், அநேக முறுமுறுப்பின் ஆவிகளும், அநேக சண்டையின் ஆவிகளும் போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும்
வீணாய் போகவே போகாது. அந்த வாக்கு தத்தத்தை தெளிவாய் சொல்லி எழுதி கிரயமா என் பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரம் வந்தார். அதுதான் இந்நாள் வரைக்கும் அவருடைய வாக்கு தத்தம் தெளிவும் கிரயமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன அழகா இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. என்னை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பினார் இல்லையா, அவர் அனுப்பின குமாரனை நீங்கள் தயவு செய்து விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். எவ்வளவாய் அன்பு கூற அனுப்பினார், நித்திய ஜீவனை கொடுக்க அனுப்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்படுது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்கள் அவரை தெளிவும் கிரயமாய் புரிந்து கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அவர் வாக்குத்தத்தம் எப்படி பண்ணிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியுமா? நீங்களே வாசித்து பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா, என் பிள்ளையை நான் காப்பாத்துவேன், என் மகனை நான் காப்பாத்துவேன், என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், என் பிள்ளையினுடைய குடும்பத்தை கட்டுவேன், என் பிள்ளையினுடைய குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது, என் பிள்ளையினுடைய குடும்பத்தை நான் கட்டுவேன். எப்படியும் போராடி கொண்டிருக்கிற அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உச்சந்தலை மிதித்து அதை உடைத்து அவைகளை அப்புறப்படுத்தி என் பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன் என்று பிதாவினிடத்தில் சவாலாய் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு வந்திருக்கிறார். அதை தான் அவர் அழகா சொல்றாரு பாருங்க. நமக்கு செய்த வாக்குத்தத்தமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நீங்க சபையில ஒரு வாக்கு கொடுக்கலாம். அந்த வாக்குல நீங்க தடுமாறி போயிருக்கலாம், தடமாறி போயிருக்கலாம். நீங்கள் வேதத்தை எடுக்கிறதற்கு முன்பதாக ஒரு வாக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கை விட்டு நீங்கள் விலகி இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரத்தில் ஒரு வாக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கை விட்டு விலகி இருக்கலாம். நீங்கள் அநேக இடத்தில், அநேக மனிதரிடத்தில், அநேக காரியத்தில், அநேக பிள்ளைகளிடத்தில், உங்களுடைய கணவனிடத்தில், மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், சொந்தக்காரர்களிடத்தில் நீங்கள் அநேக காரியத்தில் வாக்கு கொடுத்திருக்கலாம். மாம்சத்தில் இருக்கிற நீங்கள் பலவீனத்தின் நித்தமாய் அந்த வாக்கிலே விழுந்து போயிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் அவர் மாறவும் மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். இந்த விஷயம் யாருக்கு தெரியுமா நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது, மோசேக்கு நடந்தது, ஆபிரகாமுக்கு நடந்தது, ஈசாக்குக்கு நடந்தது. அவர்களுக்கு மாத்திரம் நடக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மகளே நிறைவேறும், மகனே நிறைவேறும். ஒருவேளை உனக்கு அந்த வாக்குத்தத்தம் தாமதமாய் கொண்டிருக்கலாம். நீ கவலைப்படாதே. அதற்குரிய நேரம் வரும்பொழுது உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தெளிவும் கிரயமாய் நிறைவேறிய தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. அவர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், என்னை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வாக்குத்தத்தத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன ஒவ்வொரு திரு வசனத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். என்னுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு தெளிவும் கிரயமாய் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்காகவே அவர் ஜீவன் உள்ளவராய் மனிதன் வேடம் எடுத்து வந்தார். 33 வருட காலமாக அவர் இந்த பூமியில் இருந்தார். அவர் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும், அவர் ரத்தம் சிந்தப்பட்டும், அவர் சிலுவையிலே தூக்கப்பட்டும், அவருடைய கையும் காலும் சரீரமும் தலையும் அநேக இரத்த காயங்களோடு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் அவர் ஜீவனோடு வந்தார். ஜீவனோடு அவர் புறப்பட்டு போனார். நான் போகிறேன், நான் போயிட்டு ஒரே பேரான என்னுடைய தேற்றவாளனா இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு நல்ல தேற்றவாளனா இருப்பார் என்று அவர் சொன்னார். இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளை தேற்றுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேற்றவாளனாக இருக்கிறேன், பயப்படாதீர்கள். அந்த தேற்றவாளன் தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தேற்றவாளனை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எதையோ அறிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எதையோ பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் இருக்கிற அநேக காரியத்தை பார்த்து அறிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். யூடியூப்ல எதையோ பார்க்கிறோம், அறிந்து கொள்கிறோம். மொபைலை பார்த்து, இன்னும் இருக்கிற அநேக டிவி சேனல்களை பார்த்து அநேக காரியத்தை நீங்கள் அறிந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளெல்லாம் நிலையில்லாதது, அவைகளெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அதற்கு தான் பிரசங்கி தெளிவாய் சொன்னார், உன்னுடைய கண்ணின் காட்சியிலும் உன்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிற சிந்தையில் ஏற்படுகிற எல்லா காரியத்திலையும் ஓடு, ஒரு நாள் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று தெளிவாய் பிரசங்கி எழுதியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவைகளெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு நாள் நியாயத்தில் வந்து நிற்பதை பார்க்கிலும் அந்த பரிசுத்த நல்ல தகப்பனை, ஒரே பேரான குமாரனை, அந்த தேற்றவாளனை, அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த பிதாவை நீங்கள் தெளிவும் கிரயமாய் அறிந்து கொண்டு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கென்று செய்த வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறிய தீரும். அதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த காலை வேளையில் இந்த வேத வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து அவரை அறிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவருடைய வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாராம். அந்த தரிசனத்தை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை தெரிந்து கொண்டால் போதும், என் தெய்வம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தெளிவாய் நிறைவேறும். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாம். அவர் எதற்கு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது நீங்கள் ஜீவனோடு இருந்தா மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். அதற்குத்தான் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். தயவு செய்து அவரை நீங்கள் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிங்கள். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் அது பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் என் தெய்வம் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதித்து காத்து ஜீவனோடு நடத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுவாராக. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எதற்காக இந்த ஓய்வு நாளிலே, இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனத்தை கொடுக்கிறதற்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டினீரோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, இந்த வேத வசனம் உம்முடைய பிள்ளைகளை தேற்றி, உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி, இன்னும் நீர் எப்படிப்பட்டவர் என்று உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் அறிந்து கொண்டு, அதிகமாய் புரிந்து கொண்டு, உம்முடைய வேதத்தை அதிகமாய் தியானம் பண்ணி, ஆண்டவரே உம்மிடத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உம்முடைய வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க விடாமல் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவியிலும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க, மாற்றத்தை கட்டளையிடுங்க, வாழ்வை கட்டளையிடுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அபரித விதமாய் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனோடு காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பலத்த சட்டையின் நிழலில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் காக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆமேன்.